வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். மாநாட்டிற்கு பிறகு தளபதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சி வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில வைத்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தில் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர்ல நடைபெறக்கூடிய புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் தளபதி விஜய் அவர்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். மாநாட்டை எந்த அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தோமோ அதே ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்ததாக வரக்கூடிய இந்த பப்ளிக் மீட்டிங்ல தளபதி விஜய் அவர்கள் அம்பேத்கரை பத்தி என்ன குறிப்பிடுகிறார், என்ன பேச போகிறார் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சென்னையில் இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கக்கூடிய புயலை விடவும் மிகப்பெரிய அரசியல் புயலாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்புல விகடன் பதிப்பகமும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து வெளியிடக்கூடிய அந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தி, அவருடைய கணவரும் சமூக செயற்பாட்டாளருமான ஆனந்த் டெல்டும்டே அவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். ஒரு மிகச் சிறப்பான நிகழ்வு. அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அனைவருடைய பார்வையும் டிசம்பர் 6ஆம் தேதியை நோக்கி தான் இருக்குது. இந்த நிகழ்வுல ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வுன்னே சொல்லலாம். இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். வேற ஒண்ணுமே இல்லை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, திமுக மீது கொண்டிருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக, எங்க நம்ம இந்த கூட்டணியிலிருந்து நம்ம திமுக கூட்டணியில இருந்துகிட்டே விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில போய் நாம கலந்துகிட்டா அதனால திமுக கூட்டணியில ஒரு பிரச்சனை வந்துருமோ, திமுக கூட்டணியில இருந்து நம்மளை விலக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினுடைய அடிப்படையில திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கலந்துக்கல. ஆதவ் அர்ஜுனா கலந்து கொள்கிறார். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்ளவில்லை, மாறாக இந்த புத்தகத்தை உருவாக்கிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கிறார். எனவே இந்த புத்தகத்தை உருவாக்கியவர் அப்படிங்கிற முறையில அவர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இப்போ பொதுவான ஒரு பேச்சு அடிப்படுது என்ன அப்படின்னா, திருமாவளவனுக்கு ஆதவ அர்ஜுனா கட்டுப்படல, அதனால் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பேசுறாங்க. என்ன அடிப்படையில் அவருக்கு பேசுறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வுல முதல்ல திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பதாக தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரீசெண்டா தான் தளபதி அவர்களை இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. கலந்து கொள்ள போவதில்லை. விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் இந்த நிகழ்ச்சியில் நாம கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதாகவும், விஜய் அவர்களை அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும், இல்ல முடியாது, விஜய் அவர்களை நாங்கள் அழைத்தாச்சு, இனி அவர் கலந்து கொள்வார், நீங்கள் கலந்து கொள்வதை பத்தி யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு பதில் சொன்னதாகவும், நம்ம கட்சியிலேயே இருக்கக்கூடிய நபர் நமக்கு கட்டுப்பட்டலையே அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மேல மிக கடுமையான கோபத்தோடு இருப்பதாகவும் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன் அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல திருமாவளவன் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அமைப்பு தான் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம், அது தனி. அவருடைய கட்சி சார்ந்த கொள்கை வேற. இது அவர் நடத்தி கொண்டு வரக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் சார்பாக என்ன நிகழ்ச்சி நடத்தணும், யாரை கூப்பிட்டு நடத்தணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல திருமாவளவன் அவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்படி அவருடைய நிறுவனம் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில இவங்களதான் அழைக்கணும், இவங்களை அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் திருமாவளவன் அவர்கள் போடுவார் அப்படின்னு சொன்னா, திருமாவளவன் அவர்கள் தான் சமூக நீதிக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான நபர் அப்படிங்கிறதான் பொருள். சரி, இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் ஏன் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த செய்தி ஆருடமாக வெளியே வரும்போது நம்ம வீடியோ போட்டோம். மீண்டும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அண்ணன் திருமா மேல தமிழக அரசியல்ல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. சங் பரிவார அமைப்புகளை தாண்டி மற்ற எல்லாருக்குமே திருமா அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்முறை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் அவருடைய கம்பீரம் எல்லாத்துலயுமே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனா அது அத்தனையுமே தகர்க்கக்கூடிய வேலையை திருமாவளவன் அவர்கள் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்வு அப்படிங்கிறது
அம்பேத்கர் அவர்களுடைய நிகழ்வு, அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவர் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு, அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த நிகழ்வுல திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவர்கள் கூட்டணியில குழப்பம் வரும் அல்லது ஒரு விஜய் அவர்களோடு கலந்து கொள்வதில் ஒரு தர்ம சங்கடமான சூழல் வரும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 2009 தமிழீழ விடுதலைக்காக போராடிய போர் வீரர்களை கொலை செய்து அப்பாவி தமிழர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்தார் ராஜபக்சேவோட ஒரே நிகழ்வுல போய் கலந்துகிட்டீங்க. ராஜபக்சேவை நேரடியாக சந்தித்து சிரித்து அவருக்கு கையை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை திருமாவளவன் அவர்கள் செஞ்சாங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். ஒரு இன எதிரிக்கு, தமிழினத்தினுடைய எதிரிக்கு அவரோடு ஒரே இடத்துல நிற்பதற்கு தைரியம் இருந்த அல்லது நிற்பதற்கான மனநிலையில் இருந்த திருமாவளவன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களோடு ஒரே மேடையில பங்கேற்பதற்கு தயக்கம் காட்டுறீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்கள் திமுகவிற்கு அடிமையாக மாறிவிட்டீர்கள் அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களை யோசிக்க சொல்லல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களை யோசிக்க சொல்றோம். கட்சியினுடைய தனித்தன்மையை தாண்டி, கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு அவர்களுடைய முடிவை உங்களுடைய முடிவாக நீங்க எடுத்திருக்கீங்களே, எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் சூழல் இது. இவ்வளவு நாள் நீங்க கட்டி காப்பாத்தி வச்ச அத்தனை விஷயத்தையுமே தவிடுபடியாக்கிட்டீங்களே. உங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு, இந்த மாநாட்டில் ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட் வச்சீங்க. என்ன அடிப்படையில் வச்சீங்க? ராஜாஜி சமூக நீதிக்கு எதிரான ஒருத்தர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி வேலை வாய்ப்புல முன்னே வருவது பிடிக்காத ஒரு மனுஷன், அதற்கு எதிராக கொள்கைகளையும் திட்டங்களையும் வளர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க கட் அவுட் வச்சீங்க. என்ன காரணத்துக்காக வச்சீங்க? மது ஒழிப்பு கொள்கையில சமரசம் இல்லாம இருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு எதிரியாக இருந்தாலும், ஒரு மாற்று கருத்து மாற்று கொள்கை கொண்டவராக இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள்ல உடன்பாடு இருக்குன்னா அவரை ஏற்றுக்கொள்வதிலேயோ அவரை முன்னிலைப்படுத்துவதிலேயோ தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு காரணம் சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கு ராஜாஜி அவர்களுடைய அந்த கட் அவுட்டை வைக்கும் போது அத்தனை திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேச்சாளர்கள், அத்தனை யூடியூபர்ஸ் எல்லாருமே திருமாவளவனை பொளந்து கட்டினாங்க. அவர்களுக்கு அப்ப கூட்டணி தர்மம் இல்லை, கூட்டணி கொள்கை கிடையாது, கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனாலும் திருமாவளவனை வசைபாடினார்கள். ஆனா திருமாவளவன் அவர்கள் தனக்கு தானே ஒரு தனிச்சையாக ஒரு முடிவெடுப்பதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுறார். ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்குறன்னு சொல்லக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளை மதிப்பதே கிடையாது. ராஜ்நாத் சிங், பிஜேபி சங்கி ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து கலைஞருக்கு நிகழ்ச்சி நடத்துறார். ராஜ்நாத் சிங்கோடு பிஜேபியோடு ஒரே மேடையை பகிர்ந்தளிப்பதில் மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ திமுகவினுடைய தலைமைக்கோ எங்கேயுமே மன வருத்தம் கிடையாது. எங்கேயுமே இவர்களோடு நம்ம இந்த மேடையை பகிர்ந்து கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு ஒவ்வாமை எங்கேயுமே அவங்களுக்கு இல்லை. ஆனா திருமாவளவன் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட்டணி தர்மமா? இது கூட்டணி தர்மமான்னு கேட்கிறோம். ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து, இதுல யாரும் கலந்துக்க கூடாதுன்னு தொடர்ந்து 2021 முதல்வர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடர்ந்து எந்த வருஷமுமே ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்துல எந்த கட்சியுமே, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே கலந்துக்கல. ஆனா இந்த முறை திமுக மட்டும் கலந்துக்குது. திமுக முதல்ல கலந்துக்கலன்னு அறிவிப்பு செஞ்ச உடனே எல்லா கூட்டணி கட்சிகளும் அறிவிப்பு செஞ்சாங்க. அதற்கு பிறகு கலைஞருடைய காயின் வெளியீட்டு விழா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வாலண்டியரா போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குது. முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவசரப்பட்டு அறிக்கை விட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறது எண்ணம் இல்லாம கூட்டணியை கலங்கப்படுத்துறது திமுக. அதை பத்தி கேள்வி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பங்கள் நடுவதில் காவல்துறை சார்பாக மிகப்பெரிய நெருக்கடி. அரசுக்கு பலமுறை திமுக தலைமைக்கு கொண்டு போன பிறகும் தொடர்ந்து அந்த நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை தடுப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ கூட்டணி கட்சியால முடியல. இந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் மேல கொண்டிருக்கக்கூடிய பற்றும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கட்சிக்குமே தனித்தன்மை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அந்த கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுக்கிட்டு திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறார்.
மாற்று கட்சிகள் மாற்று அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பொதுவான ஒரு நபராக கலந்து கொள்கிறார், ஒரு தனித்தன்மையோடு நடந்து கொள்கிறார். ஆனா அதை தவிர மற்ற அத்தனை கட்சிகளுமே முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க திமுக செய்யக்கூடிய எந்த தவறுகளையுமே சுட்டி காட்டுறது கிடையாது. ஒரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தா கூட அதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்து யோசிச்சு திமுகனுடைய ரியாக்ஷனுக்கு பிறகுதான் தங்களுடைய கண்டனங்களே வெளிவருது. இந்த சூழல் தான். முன்னாடிதான் மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது தவறு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் முதல்ல அறிக்கை வெளியிட்டுருவாங்க. இப்போ 4 நாள் 5 நாள் 6 நாள் கழிஞ்சு திமுகவுடைய தலைமை என்ன மாதிரி முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு பிறகு அதை ஒத்துதான் இவர்களுடைய முடிவு இருக்கு. அந்த அளவிற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுக நெருக்கடி கொடுக்குதா, இல்ல இந்த கட்சிகள் நாம ஒருவேளை மாற்றமான முடிவெடுத்தா திமுக நம்மளை கழட்டி விட்டுட்டு நமக்கு பதிலா நம்ம வேற யாரையாவது சேர்த்துருவாங்களா அப்படிங்கிற பயத்துல இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான் நம்ம கேள்வி. நம்ம சொல்றோம், இந்த கட்சிகள்ல தனித்தன்மையோடு ஒரு தனித்துவமான அரசியலை செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் இல்லாம இந்த மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் நாம இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கட்சிகளும் நேரடியாக ஒட்டுமொத்த தொண்டர்களையும் இந்த திமுக கூட்டணிக்கு ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய கட்சிக்கான தனித்தன்மையும் தனித்துவம் இழந்து விடக் கூடாது அப்படிங்கிறத உங்க தலைமையில பேசுங்க. அப்படி தலைமை ஒத்து வரல அப்படின்னு சொன்னா தனித்தன்மையோடு தனித்துவத்தோடு இயங்கக்கூடிய கட்சி எதுவோ அதை நோக்கி சாரையாக வாருங்கள் அப்படிங்கிறதான் நம்முடைய மேலான வேண்டுகோள். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.